வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கையும் மீன் மேக்கரையும் போட்டு ஒரு குழம்பு ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம். அது கூட தக்காளியும் போட்டு விட்டுறலாம். தக்காளி ரொம்ப சின்னதாக கட் பண்ண தேவையில்ல. அந்த விதை இருக்கிற இதை மட்டும் கட் பண்ணி விட்டு 2-3 கீறி விட்டு அப்படியே போட்டுருணும். காலை வணக்கம். எல்லாம் காஃபி சாப்பிட்டாச்சா, டீ சாப்பிட்டாச்சா? நல்லா கிண்டி கொஞ்சம் விட்டு வந்துட்டான். தக்காளி வெங்காயம் லைட்டாக கருகிற நேரத்தில் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். என்னதான் ஏதோ ஒரு நாள் கருப்பாக வந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துக்க வேண்டியதான். கூட கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கசகசா பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூனில் லைட்டாக, அதோட சோம்பு, காலை வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்துருக்குறீங்க அப்படியே நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். காலையில் ஒரு டீ. குடிக்கலாம் வாங்க. டீ வித் பிஸ்கெட். பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைக்க முடியும், இல்லைன்னா மிக்சி பொறிஞ்சு போயிடும். வடச்சட்டி வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்ல எண்ணெய். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு சின்ன ஸ்பூனில். நல்லா கடுகு வச்சு ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறோம். வெங்காயம்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு.
அடுத்தது நம்ம குழம்புக்கு தேவையான உருளைக்கிழங்கு போட்டு விட்டுடலாம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே. அடுத்தது மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு. இது வந்து அந்த மீன் மேக்கர் வந்து ஏன் வைக்கிறதுக்காக. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து மாற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் 1/2 மூடி போட்டு அரைச்சிடலாம். தேங்காய் அரைச்சி வச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவும் போட்டுக்கலாம். மசாலாவும் இல்லை வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வச்சுருந்தோம்ல அதையும் எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு ஊற்றிக்கலாம். மஞ்சளோட எஃபெக்ட் கிடைக்குங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்புனாவே நம்ம எப்பவுமே மல்லித்தூள் போட்டுடணும். இது வந்து கலந்த மல்லி. மீன் மேக்கருக்காக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இருக்குது. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு ஊற்றிட்டு கறி மசாலா கொஞ்சம் அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா சாந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த சாந்து எடுத்து நம்ம சேர்த்த வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிட வேண்டியதான். சுட வச்ச தண்ணியில் இந்த சின்ன மீன் மேக்கரை போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சின்ன மீன் மேக்கர் தான் அப்படியே தண்ணியில் போட்டோம்னு வச்சுக்கோங்க. இதே பாடி வந்து ஆயிரும். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மீன் மேக்கர் போட்டு ஊற வச்சுருக்கோம். சூழ்நிலை அதுவும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. மீன் மேக்கரை போட்டு வந்து மட்டும் உப்பு போட்டோம். இப்போ நம்ம குழம்புக்கு சேர்த்து இதில் உப்பு போட்டுக்கலாம்.
ஃபினிஷிங் டச்சு. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் லைட்டாக கொதிக்க விட்டு தரமான ஒரு உருளைக்கிழங்கு மீன் மேக்கர் குழம்பு ரெடி. எடுத்து சாப்பாட்டில் போட்டு அடித்தோம்னா வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை.